அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சூஃபி டிவி நேயர்களே, இன்று நாம் ஜியாரத் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெருந்தகையினுடைய தர்கா ஷெரீஃபானது உலகின் மிக புகழ்பெற்ற நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த தர்கா ஷெரீஃபிற்கு எப்படி வர வேண்டும், இந்த தர்கா ஷெரீஃபில் இருக்கக்கூடிய இறைநேச பெருந்தகையினுடைய வாழ்வியல் வரலாறு என்ன, இங்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் வரலாற்றை அறிவோம். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய நம்ம சூஃபி அன்பு நேயர்களே, தற்பொழுது நாம் இருக்கப்பட்ட இடமாகப்பட்டது மேல சிந்தாமணியில் அருள்பாழ்த்து கொண்டிருக்கின்ற ஜாதி மத இனம் கடந்து இந்து மற்றும் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக மத நல்லிணத்திற்கு ஒரு அங்கீகாரப்பூர்வ சான்றாக விளங்குகின்ற மத நல்லிணக்கம் போற்றும் 1027வது ஆண்டு சந்தன உருஸ் பெருவிழா ஹல்ரத் மகான் சாதுலாசா தர்வேஸ் மற்றும் மாதுலாசா தர்வேஸ் ஷஹீன்ஷா காதிரி நாயகத்தினுடைய வருடாந்திர நிலை உருஸ் பெருவிழாவிற்கு விரைந்தது சூஃபி டிவி நேரலையில் உங்கள் மூலம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் எவ்வருடம் இல்லாமல் இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த உருஸ் விழாவில் வரப்பட்ட இரண்டு செய்திகளை நாம் இங்கே குறிப்பிடலாம். இந்த இடத்தில் வரும்பொழுதற்கு தகுதிகள் என்னென்று பார்த்தால், உண்மையான அன்பும் மற்றும் உள்ளத்தால் இருக்கின்ற ஒரு தூய ஒரு பரிசுத்தமான துவாக்களை நம்பி மட்டும்தான் இந்த இடத்தில் மக்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து வருகை புரிகிறார்கள். எனவே இந்த இடத்திற்கு சத்திரத்திலிருந்து அண்ணா சிலை சமீபத்தில் உள்ள இந்த தர்காவிற்கு மக்கள் அலையலையாக கடலலை போல வந்த வண்ணமும் அவருடைய நோய் பிணிகளை மூலியமாக வசீலத்தினை கொண்டு இங்கே இருக்கின்ற இணை முத்தவிலாக நம்முடைய பஷீர் ஷாகி மற்றும் இஸ்மாயில் ஷாகி அவர்கள் மூலியமாக பரம்பரையினரால் அலங்கரிக்கப்பட்டு அவங்களுடைய மென்மைப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பு நண்பர் பர்வேஸ் கலந்தர் அவர்களுடைய அழைப்பின் பேரிலும் அன்பு நண்பர் நம்முடைய பஷீர் அவர்களின் அழைப்பின் பேரிலும் வந்ததற்காக மிக்க மகிழ்ச்சிகளையும் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இக்காணொலிகள் மூலம் நீங்கள் பார்த்து அவருடைய உரு சைபங் நிகழ்வை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறும் இதை நீங்கள் அதிகம் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாம். சாதுலாசா தர்வேஸ் நுழைவாயிலே கம்பீரமாக இருக்கின்ற தாயார் ஜஹராபி ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய தர்கா ஷெரீஃபில் தான் நிற்கின்றோம். நுழையும் வாசலில் நின்றே அவங்க அடங்கியிருக்கிறாங்க. இவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, உள்ளே அடங்கியிருக்கின்ற அந்த சாதுலாசா மாதுலாசா ரஹ்மத்துல்லாஹிக்காக உடன் வந்தவர்கள் என்று பணிவிடை ஹிதுமத் செய்வதற்காக வந்தவர்களாக என்று நமக்கு தெரியப்படுகிறது. மிகவும் ஒரு கராமத்தா நிறைந்த இறைவனுடைய நேசம் பொருந்திய ஒளிவிழாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு திரையும் இல்லாமல் சொல்லப்போல ஒளிவிழாவாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவுலியாக்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா பரக்கத்தை கொண்டும் சீரும் சிறப்பமாக நடைகொண்டிருக்கும் ஹஜ்ரத் ஷாதுல்லா ஷா மாதுல்லா ஷா தர்கா மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் ஷாதுல்லா ஷா மாதுல்லா ஷா முட்டவள்ளிகளாகிய இருவரும் திரு இஸ்மாயில் பாய் திரு பஷீர் பாய் இரு முட்டவள்ளிகளாக சீரும் சிறப்புமாக இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஷாதுல்லா ஷா மாதுல்லா ஷா தர்காவுடைய சந்தனக்கூடு உருசு சீரும் சிறப்பமாக நடைபெற எல்லாம் வல்ல கிருபையாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தாலும் தாங்கள் துவா செய்யுமாறு எங்கள் இருவரையும் துவா செய்யுமாறும் அடைந்திருக்கும் ஷாதுல்லா ஷா மாதுல்லா ஷா அவர்களுடைய துவா பரக்கத்தை அனைவரும் பெறக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் துவா பரக்கத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தும் பெற நீடூடி வாழக்கூடிய பலாயி முசிபட்டி அனைத்திலும் விலைக்கு கொடுக்குமாறு அல்லாவும் அல்லா ரசூலை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தை கொண்டும் ஷாதுல்லா ஷா மாதுல்லா ஷா துவா பரக்கத்தை கொண்டும் தாங்களும் துவா செய்யுமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இங்கனம் இரு முட்டவள்ளிகள் பஷீர் முட்டவள்ளி இஸ்மாயில் பாய் முட்டவள்ளி இருவருத்துக்கு வேண்டி அனைவரும் குடும்பத்திற்காக வேண்டி துவா செய்யுமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரு பட்டத்தை வழங்கி இங்கேயே தங்க வச்சுக்கிட்டாங்க. இங்கேயே அவங்க அடக்கி அருளாசி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க நிஷான் என்ன பக்கத்துல அவங்க நிஷான் வந்து காலே முஸ்தான் சாஹிப் அப்படின்ட்டு அவங்களுடைய நினைவு இடம். நிஷான் நினைவு இடம். அது வந்து அங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன கொடிமரம்? அவங்க வந்து அப்துல் காதர் ஜிலானி பக்தாதி மீரான் முகர்ஜின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நிஷான் பக்தாத் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 900 வருஷம் ஆட்சி அடங்கி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வம்சாவளியில எங்க மூதாதையர்கள் வந்து அவங்களுக்கு கனவுல தோன்றி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்சி அடிச்சு அவங்களுக்கு இந்த இடத்த வந்து பாதுகாத்து எடுத்து கப்பல் கட்டி மக்பரா கட்டி விளக்கு போட்டு நம்மளை ஜாரி செய்யுங்க அப்படின்ட்டு கனவுல தோன்றி காட்சி அடிச்சுதான் சொல்றாங்க. அந்த வழிமுறையில நம்ம எடுத்து வச்சு இவங்களை தர்கா கட்டி நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஷவால் மாசத்துல 23, 24 சந்தல் உருஸ் நடப்படுது. ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்களுக்கு மக்பரா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நாகம் வந்துதா சரித்திரம். நாகம் இருந்ததா இந்த இடத்த வந்து மக்பரா எடுக்கும் போது மக்பராக்கு மேல வந்து ஒரு நாகம் வந்து இருக்கிறதாகவும் அது வந்து இந்த மக்பராவை வந்து சூழ்ந்து பாதுகாத்து வந்ததாகவும் சொல்றாங்க நம்ம மூதாதையர்கள். இன்று முதல் கொண்டு அந்த நாகம் வந்து அடங்கிடுச்சு இங்கேயே பாபாவுடைய இடத்துலயே அடக்கமானதுனால அவங்க அதுக்கும் வந்து ஒரு மக்பரா ஷெரீஃப் எழுப்பி அதுக்கும் பால் முட்டை இதெல்லாம் வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த வழக்கமா இருக்கு. இன்னும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்களும் அவங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறதுக்காக அங்கே பாலும் முட்டையும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தாதா பாபா அதில் ஷாதுல்லா ஷா தர்வேஷ், ஷா காதிரி, மாதுல்லா ஷா தர்வேஷ் இவங்கள செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், இன்னும் பேய் பிடிச்சவங்க, இன்னும் மன கோளாறுகள் எல்லாம் பித்து பிடிச்சவங்க எல்லாம் வராங்க. எல்லாம் பாபாவுடைய துவாபரகத்துல எல்லாம் நல்லபடியா நாட்டுக்கு போயிட்டு இருக்குது. எல்லாம் நிறைவேற்றி தராங்க. கேட்டு வரவங்களும் இல்லாம வராங்க. இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டுதான் போனாங்க ஒழிய இந்த பாபா வந்து அதுல ஷாதுல்லா ஷா ஷெயின்ஷா காதிரி அப்படிங்கிற பேரு விளம்பரத்துக்காக ஷெயின்ஷா வாக்கி தான் இந்த இடத்த விட்டு அனுப்புறாங்க. ஷெயின்ஷாங்கிறது ஒரு ராஜகம்பீர், ராஜா மாதிரி வாழ்றவங்க சொல்றாங்களே, பாதுஷா. அந்த கணக்கா வந்து இல்லாதவங்க கூட இவங்க கிட்ட மடியேந்தி கேட்கும் போது அவங்க மடியை வந்து நிரப்பமாக்கி தான் அனுப்புறாங்க. நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஷெயின்ஷா அவங்க பேருக்கு ஏத்தாமலே ஷெயின்ஷா ஆக்கி தான் அனுப்புறாங்க. வந்தவங்க எந்த குறையும் இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. அல்லாவோட கிருபையை சொல்லுதான். அவரு அல்லாவுடைய கிருபையை கொண்டு இந்த இடத்துல துவா முராத்லாம் ஹாசில் ஆகும். அந்த இடத்துல வந்து அவங்களோட வசீலாவை கொண்டு அல்லாஹ் வந்து நிரப்பமாக்கி கொடுக்குறான், நிறைச்சு கொடுக்குறான். நம்ம துவா செஞ்சோம்னாக்கா அல்லாவுடைய பேரருளை கொண்டு இந்த இடத்துல எல்லாம் கபூலாகும். எனக்கு வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இறைநேசர் ஒரு இது நம்ம சொல்லுவாங்க ஹதீஸ்ல, ஒரு இறைநேசர் பிறந்தவங்க வந்து ஒரு அடக்கம் ஆயிட்டாங்கன்னா இறைவனுடைய ஒரு நல்லடியா அடக்கம் ஆயிட்டாங்கன்னா அவனுடைய கபூர் வந்து என்னன்னா கபூர் என்று சொல்லப்போனா சொர்க்கத்தில் பூங்காவனம் என்று சொல்லணும். நான் ஒரு சொர்க்கத்திலிருந்து ரஜகு உணவு போகுது, அவங்க சொர்க்கத்திலிருந்து அல்லாவோட நேரடியாக கண்காணிப்பு இருக்காங்க. ஏன்னா அவங்க தொட்டா அல்லா தொடுற மாதிரி, அவங்கள பறிச்சா அல்லாவை வைக்கிற மாதிரி இவங்க பொறுத்துக் கொள்வாங்க. ஆனா இறைநேசர்கள் பொறுத்துக் கொள்வாங்க, இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. அவங்க பரிச்சம் வேணும். அது போல நம்ம சொர்க்கத்தோட பூஞ்சாவனத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லக்குள்ள அந்த கப்பல் விடயத்துல இருக்குன்னு சொன்னோம். நம்ம பரிசல்ல போற மாதிரி நம்ம வந்து கீழே ஒரு பள்ளத்துல இருக்கிறாங்க. நம்ம இளைஞர் கீழே பள்ளத்துல இருப்பாங்க. இதோட என்ன சொல்லணும், எவ்வளவு பெரிய ஆளாவது என்ற வந்த பண்ணி பள்ளத்துல இறங்கினாங்க. அவங்களோட காரணத்தா கூட அந்த மக்ராஸ் உள்ள வடிவங்களை வச்சுலாம் நம்பப்படுது. நம்ம இன்னும் என்ன சுமந்து பெரிய ஆளா இருந்தாலும் அந்த படித்தரத்தை விட்டு இறங்கி வந்தாதான் ஒரு பேரருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க பள்ளத்துக்குள்ளதான் அடங்கி இருக்காங்க. வகைராக்கள் சமைச்சு கொடுக்கறது, தங்கி அவங்களுக்கு சேவை ஆற்றுவது, சொல்ல போனால் கிட்மத் செய்வது, அதுதான் அவங்களுடைய பணியாக இருந்தது. இந்த இடத்துல அவங்கள வந்து பாபா இங்கேயே அவங்களுக்கு ஒரு இறைநேசர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து
இங்கே அவங்கள அடக்கமாக்கி இங்கே வரும் பெண்மணிகளுக்கு நோய் நிவாரணியாக என்ன என்ன பிரச்சனைகள், கர்ப்பப்பை பெண்கள் சார்ந்த விஷயங்கள். ஆமா, கர்ப்பப்பை கோளாறுகள், கர்ப்பப்பை கட்டி, இந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாத பெண்களுக்கு வரக்கூடிய நோய் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஷிஃபாவாகுது. ஷிஃபா நல்குறாங்க இந்த இடத்துல. அந்த மக்பரா ஷெரீஃப் அவங்க மரியம் பிபி அம்மா சாஹிபா அவங்களுடைய மறைந்து அவங்க தாதாவோட வந்த பின்பு அவங்க மறைந்த பிறகு அவங்க தர்கா பக்கத்திலேயே இவங்க சமகாலத்துல அவங்க ஊரை இருந்து பயணிச்ச ஹிமத் பண்ண அந்த மரியம் பிபி தாயோட மக்பரா ஷெரீஃப் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த தாய்க்கும் ஒரு மக்பரா ஷெரீஃப் எழுப்பி அவங்க இடத்துல அவங்க உட்பட்ட அந்த மக்காம்லயே இடம் கொடுத்து தாதா வச்சு ஸ்ரீதேவியா அவங்களை அலங்கரிச்சு இன்றளவும் பேசப்படுது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தோடு இந்த இதயநேச ஸ்ரீதேவி பேசப்படுவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து வாரங்க நம்ம பார்ப்போம். இங்க அடங்கி இருக்கிறது என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஹைரு, அதாவது உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா பாம்பு. அதாவது இந்த இடத்துல வந்து இந்த தர்கா இருக்கப்பட்ட நேரத்துல மறைந்த பின்னாடி உங்க எடுத்து கட்டுறப்ப எக்கச்சக்கமான பாம்புகள் உலாவிட்டு இருந்த நேரம் அது. நம்மளுக்குன்னா பாம்புனா பயப்படும். அப்ப சின்ன பிள்ளைலாம் வச்சிருந்துருப்பாங்க, ஜார்த்து வரதுக்கு பயப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப வெறும் தெரியாத பொழுது எக்கச்சக்க பாம்பை அடித்து புதைத்த இடம் என்று சொல்லப்படுது. கருநாகங்கள், வெள்ளை நிற பாம்புகள் சொல்லப்படுது, விஷம் வாய்ந்த ஜந்துக்கள் எல்லாம் அடித்து இங்க கொல்லப்பட்டது என்றும், அது பாம்பு வந்து அப்பொழுது இங்கு நிர்வாகித்திருந்த ஒரு தரிக்கத்தில் இருந்தவர்களின் கனவில் சென்று நாங்கள் வந்து உங்களை என்றும் நாங்கள் சீண்ட மாட்டோம் என்று சத்திய கட்டு அவர்களுக்கு கொடுத்தது என்றும், அன்று முதல் இன்று வரை நீங்க பாக்கலாம் நல்லா உங்களுக்கு அரசல் தெரியும். ஆனா பாருங்களேன், இந்த கல் மண் சரி இடுக்குள்ள இருக்கலாம், தாராளமா இருக்கும். இது மட்டும் இல்ல, சுற்றிலுமே உங்களுக்கு இதாக இருக்கும். சொன்ன மாதிரி எவ்வளவு ஒசரம் பாருங்க, ரோடு போகுது, இந்த ஆட்டோ போகுது பாருங்க, ஒசரம் அது கீழே அந்த தர்கா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த பாம்புகள் சத்திய கட்டு வாங்கியிருக்கு. இவங்க இந்த இடத்துல வரவங்கள்ட்ட யாரும் சீண்ட மாட்டோம், கொல்ல மாட்டோம், பாதுகாப்பு தான் இருக்கும்னு இருக்கிற ஒரு வாக்கு வாங்கியது. அன்று முதல் இன்று வரை யாரையும் இந்த பாம்புகள் வந்து சீண்டதில்லை என்றும் இங்க உள்ள நம் பர்வேஷ் சொன்னாங்க. அது நமக்கு ஒரு ஆச்சரிய செய்தி. அது என்ன எப்படின்னா, தர்கா நம்மளுக்கு எங்க மூதாதையர் காலத்துல தர்கா கட்டி எழுப்ப சொல்லியிருந்த காலத்துல இது வந்து இந்த இடம் வந்து குளமா இருந்ததா சொல்றாங்க. குளம் தண்ணி வந்து காவேரி ஆத்துல இருந்து உபரி நீர் தண்ணி வந்து பாஞ்சி இந்த போட்டு பள்ளத்துல வந்து பாயிறனால இது குளமா இருந்தது. அந்த நேரத்துல வந்து இந்த இடத்துல சுத்தப்படுத்தி இந்த இடத்துல வந்து மக்பரா ஷெரீஃப் எழுப்பும் போது நாகங்கள் இருந்ததாகவும், அந்த நாகம் வந்து இந்த பாபாவுடைய தலைமாட்டில் அவ மக்பரா ஷெரீஃபுக்கு மேல இருந்ததாகவும் சொல்றாங்க. எதுக்குன்னா இந்த மக்பரா ஷெரீஃபை பாதுகாக்கவும், கொடிய தீயவர்கள் வந்து இந்த இடத்துல நுழையாம இருக்கிறதாகவும் அது வந்து இருந்ததாகவும் சொல்றாங்க. இன்றளவும் இந்த இடத்த பாதுகாக்கிறது அதுதான். ஏன்னா வரவங்களுக்கு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு உங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து பால் முட்டைலாம் இந்த இடத்துல வைப்பாங்க. வச்சு துவா கேட்டாங்கன்னா கபூலாகுதுன்னா நிறைவேறுது. நாட்டங்கள், உங்களுடைய நாட்டங்கள் இந்த இடத்துல நிறைவேறுது. கூடிய சீக்கிரமா நிறைவேறுது உங்களுக்கு. இந்த இடம் எப்படின்னா, பாபா வந்து அந்த பாம்புகள் வந்து நிறையா இருந்ததாகவும், அதை எடுத்து இடம் வந்து சுத்தம் பண்ணும்போது பாபாவோட ரவுலா ஷெரீஃப் அவங்கள சுற்றி அந்த நாகம் வந்து படுத்திருந்து அப்படியே மரணத்தை தழுவிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே எடுத்து இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. புதைச்ச உடனே அவங்களுடைய அந்த சந்ததிகள், அந்த பாம்புவோடைய அந்த பிள்ளைகள், இந்த சந்ததிகள் வந்து இந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு இருக்கு இன்றளவு. அது வந்து பாபாட்ட வந்து சத்தியம் வாங்கினதாகவும் சொல்றாங்க. நம்ம பரம்பரை, உங்க பரம்பரையில வர வாரிசுகளை நாங்க எதுவும் தொட மாட்டோம் அப்படிங்கிற, இதே இடத்துல நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்னு எங்க மூதாதையர்கள் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த நம்ம வந்து ஆன்மீகத்துல சரியத்துப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறான நோட்டம் தெரியும். இதுக்கு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொல்றேன், இந்த பாம்பு வந்து சொர்க்கம் செல்லும் என்று நான் சொல்றேன். இதுக்கான விளக்கம் என்னன்னா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா குகை அத்தியாயத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தௌருங்கிற ஒரு குகை அத்தியாயம் வரும். அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நாய் சொர்க்கம் செல்லும். இறைநேசனுடைய தாமனை பற்றி பிடிச்சனால அந்த நாய்க்கு எல்லாம் சொர்க்கத்தை தரான். நாய்ங்கிறது நம்ம இஷ்டத்தை தெரியும். ஒரு நாய்ங்கிற பிராணி நஜீஸ், பட்டுச்சுன்னா எத்தனை ஒரு அலசணும்னு உங்களுக்கு தெரியும், என்னன்னு ஏற்றுக்கப்படாங்க. அந்த இறைநேசன குகையில இருக்கிறப்ப அவங்க சொர்க்கம் செல்லும் பொழுது அவங்களோட தாமனை பற்றி பிடிச்சதுனால அதுக்கு அல்லாஹ் தஆலா சோனத்தை தரும் பொழுது இறை நேசத்துல மூழ்கிய இந்த பாம்பாகப்பட்டது சாதாரணமாக பற்றி பிடிக்கல, அவங்களுக்கு உயிருக்கு உருவான பாதுகாப்பு கேடயமாக இருந்த பாம்பாகப்பட்டது. இதுவும் ஒரு சீதேவி பாம்பு தான் என்று சொல்ல வேண்டும். இதற்கும் அந்த நேசருக்கும் உள்ள நெருக்கத்தினால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கும் அவருடைய பரக்கத்திலிருந்து தெளிக்கப்பட்ட நூறானியத்தை இதுக்கும் கிடைக்குது என்றும், வரவ மக்களுக்கு இந்துக்கள் மாற்று மத சகோதரர்கள் அவங்களுடைய வழிபாடு வேப்ப மரத்துல அந்த பாம்பு சிலை வச்சு வழிபடுற போல அவங்களுடைய நோக்கத்தில் வந்து பாய்க்கிறது. முஸ்லீம்கள் இது யாரும் வந்து விழா எடுத்து கொண்டாடவில்லை. இது நம்ம குறிப்பா நம்ம சொல்லிக்க வேண்டும்.
வருகின்ற இந்து பெண்மணிகள் அவர்கள் நேசிக்கணும். இங்க ஒரு குழி இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு குழி இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் பால் ஊத்துறது, நம்ம குழியில பால் ஊத்தி முட்டை வைப்பாங்க, அதான் சொல்றாங்க. இந்து மக்கள் அவங்களுடைய வழிப்பிரதானம் செய்து அவங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறுது அப்படிங்கிறது வந்து இதுல என்னன்னா, இந்துக்களானவர்கள் கோயிலுக்கு செல்லாமல் தர்கா எனும் இறை நேசத்துள்ள இஸ்லாத்தில் வளர்க்கின்ற இறை நேசம் மறைந்தும் அவர்கள் நேர்வழி செய்கிறார்கள் என்பது இவர்கள் மிகவும் குறிப்பிட செய்ய ஒரு சிறப்பு செய்தியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், அங்க என்ன இருக்கு நம்ம இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து ஒரு நிஷான் மாதிரி இருக்கும். நிஷான் கிடையாது, இது எந்த இடம்னா அந்த இறைநேச பெருந்துரை ஆதுனா ஷா ரஹ்மத்துல்லாஹி ஷஹீன் ஷா வெற்றிக்கு அதிபதி அந்த நாயகம் அவர்கள் வந்து இறைவனை ஒரு இறைநேசராக சும்மா இல்ல, பல சோதனைகளை தாண்டி பல படிநிலையை தாண்டி தான் அல்லாஹ்வுடைய நூறானியத்தை அவங்களுடைய விலாயத்துங்கிறது கிடைக்கும். பெட்டிகளில் விற்கிற மிட்டாய் கிடையாது. எவ்வளவு நம்மள அல்லாஹ் சோதனைப்படுத்துறோம், சோதனையை தாண்டி வேதனைகளை தாண்டி கஷ்டங்களை தாண்டி முடிக்கின்ற டாஸ்க் மாதிரி இறைவன் புறத்திலிருந்து அனைத்தையும் தாண்டி கடைசியில ஃபனாவாகிறவர்களுக்கு தான் அந்த இறைநேசத்துடைய விலாயத்துங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பட்ட சோதனை நடத்தப்பட்ட இடம் தான் இது. அவங்க வந்து சில்லா இருந்த இடமாக சொல்லப்படுது. இந்த இடம் என்னன்னா அவங்க திக்ர் பண்ண இடம். திக்ர் செய்து இறைவனை அறிந்து அடைந்து வாழ்வில் ஏற்றம் பட்டு ஈமானில் சீமானாக விளங்கிய இடம் இது என்பதை நம்ம சொல்லுவோம். ஈமான் சீமானாக்கிய இடத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நம்ம சுற்றி ரவுண்ட் அடிச்சோம்னா பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி வந்துடலாம். கம்பீரமா அவங்களுடைய தீன் கொடி பறக்கும். அவங்க மறைந்தும் நம்மளுடைய தீனாட்சி செய்த மறையும் பொழுது அவர்களுடைய முகத்தை கொண்டு மக்களை ஈற்று தீன இஸ்லாம் பரப்பினார்கள். நண்பர்களே, நம்ம இந்த கல்வெட்டு ஒன்று இங்கே கிடைக்குது. இந்த தர்கால வந்து பழமையான ஒரு கல்வெட்டு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கல்வெட்டோட ஹிஜ்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜ்ரி 1196 வருஷத்துல எழுதப்பட்டதா இருக்குது. இந்த ஹிஜ்ரியில அதுல தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஷாகுல் அமீது பாதுஷா அந்த இது வந்து இந்த தாதாவோட பெயர்கள் அது மருவி இருக்கலாம். மதுரையான பொழுது ஷாகுல் அமீது என்ற பேர் வந்து மாதுஷாங்கிற ஒரு காரண பேர் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பெயர்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இது கொஞ்சம் இதாக இருக்கு, நம்மளுக்கு டீட்டெயிலா உள்ள தொழில்துறை வந்து இதுல பூண்டான கொஞ்சம் வெடிகள் பழமையான விசேஷங்கள்ங்கிறதுக்காக இது ஒரு அடையாளமா இருக்குது. கல்வெட்டுனாலே அந்த பழமையை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் இருக்குது, அரச மரம். இதோட லொக்கேஷனே எப்படி சொல்லுவாங்கன்னா பாத்தீங்கன்னா, அரச மரத்து தர்கா அப்படிம்பாங்க. ஒரு 200-300 வருடங்கள் பழமையான மரம் இங்க இருக்கு. இந்த மரம் வந்து கிளைகள் தான் இது. அதோட முழு இது பார்த்தா இங்கிட்டு இருக்கும். இது இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு கடலை மரம் இங்கே கொஞ்சம் மழை காலங்கள்ல முதுமையின் காரணமாக வளைந்து அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல சாஞ்சதுன்னு ஒரு விபத்து கூட ஆகலைங்கிறது ஒரு ஆச்சரிய கராமத்தான விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப வெட்டப்பட்ட நிலவுக்காக அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த தாதாவோட தர்பார்ல இந்த மரத்துல தான் அந்த பாம்புகள் எல்லாம் இருந்து அடைக்கலம் பண்றதுனும் அந்த நினைவாக அந்த இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. இவங்க பூந்த ஆன்மீகம் நேசம் பொருந்திய ஒரு அருமையான இடம். உங்களுக்கு விஷாலா நீங்க வந்து பார்க்கலாம். சாயங்காலம் 5 மணிலேருந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். 5 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருப்பாங்க. பக்கத்துலேயே ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்களும் அவசியம் இங்கே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய துவா வரக்கத்தை நாடி வர மக்கள் அனைவருக்கும் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக இறைவன் காட்டுவானாக. இறை நேசன் துவா யாரெல்லாம் நாட நினைக்கிறார்களோ நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அவர்களுடைய பூர்த்தி அல்லாஹ் கிருபை செய்வானா. இவர்களுடைய வசனத்தினை கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.